ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கக்கூடா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான பேய் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வார வாரம் செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கதவை திறந்து வைக்கல அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்கள 13 நாளில் பேய் கொண்டு போடுங்க. அது சாதாரணமாலாம் கொள்ளாது. கதவை திறந்து வைக்காதவனுடைய முதுக பெருசாக்கி அவனை அசிங்கமாக்கி 13வது நாளில் கொண்டு போடுங்க. அந்த பேய்க்கு பயந்துட்டு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணி ஆனா கதவை திறந்து வச்சிருவாங்க. இது காலகாலமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த கிராமத்தோடைய வழக்கங்க. அந்த வகையில ஒரு நாள் சன்னி அப்படின்றவரு ஆக்சிடென்டலா கதவை திறக்க முடியாம ஆயிருதுங்க. அதனால அந்த பேய் பாத்தீங்கன்னா சன்னியை டார்கெட் பண்ணிருது. எண்ணி 13வது நாள்ல சன்னி சாக போறாரு. இது வரைக்கும் இந்த கிராமத்துல யாருமே அந்த பேயை எதிர்த்து போராடினதே கிடையாது. முறையா சன்னிக்காக சன்னியோட காதலி அந்த பேயை எதிர்த்து போராடுறாங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தாங்க மொத்த படமே. யார் அந்த பேய், அந்த பேய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வயசானவர் சிட்டிக்கு போயிட்டு அவருடைய கிராமத்துக்கு வராருங்க. வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டரா வண்டியை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடம்பிடிச்சு பாதிலேயே வண்டியை நிப்பாட்ட சொல்லிடுறாரு. பஸ்ல இருந்து அவரோட சைக்கிளும் இறக்கி அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. அப்ப கண்டக்டர் கேட்கிறாரு, யோ தாத்தா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமா இருக்குது, இங்கெங்கேயும் அவன் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் தூரம் போனா என்னோட கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ரொம்ப வேகமா சைக்கிள் எடுத்துட்டு போறாருங்க. கொஞ்ச நேரத்தையே வானம் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. தாத்தாக்கு பயம் வந்துருச்சு. மின்னல் வேகத்துல சைக்கிள் படலை அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப வேகமா கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாருங்க. அந்த கிராமத்துல 7 மணி அலாரம் அடிச்ச உடனே எல்லாரும் அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு மெயின் டோருக்கு பக்கத்துல சின்ன டோர் வச்சிருக்காங்க. எல்லாரோட வீட்லயுமே இந்த டோர் இருக்குதுங்க. சோ அந்த சின்ன டோரை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் உள்ளேயே உட்காந்துறாங்க. நம்ம தாத்தாவும் அழுத்தி பிடிச்சிட்டு அவரோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த சின்ன டோர் ஓபன் பண்ணி விட்ட உடனே ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் கிராஸ் ஆகுதுங்க. அப்பதான் நம்ம தாத்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது வார வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஊர்ல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. இந்த நிலையில எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து அந்த 7 மணிக்கு டோர் ஓபன் பண்ற சடங்கை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கிராமத்தை சார்ந்த புலுபுலா அப்படின்றவருடைய வீட்டில் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மறந்துடுறாருங்க. அவருடைய லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக போயிட்டு டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடலாம் டோர் கிட்ட போறாரு. அப்போ டோருக்கு வெளியில் அந்த அமானுஷமான உருவம் நின்று உருமிக்கிட்டு இருக்குதுங்க. இவர் ரொம்பவே பயப்படுறாரு. டக்குன்னு அந்த அமானுஷமான உருவமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுது. இவர் கையெடுத்து கும்பிடுறாரு. அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறாரு. அந்த உருவத்தோடைய காலை மட்டும் காட்டுறாங்க. அப்படியே உருமிக்கிட்டே புலுபுலா கிட்ட வருதுங்க. புலுபுலாவும் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாரு, என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த புலுபுலாவை பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷமான உருவம் அட்டாக் பண்ணி அடுத்த நாள் காலையில புலுபுலாவோட வீட்டை காட்டுறாங்க. ஒரு இளவு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம புலுபுலா செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. ஆனா நம்ம புலுபுலாவோடைய முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சதை ஒன்று வளர்ந்துருக்குது. இவரோட உருவமே பாத்தீங்கன்னா லைட்டா கூண் விழுந்த மாதிரி ஆயிட்டாரு. இவரை வச்சு பூஜையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இளவு வீட்டுல என்னென்ன சடங்கெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா புலுபுலாக்கு பண்ணப்படுது. அங்க கட் பண்ணா சன்னி மற்றும் சன்னியோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. சன்னி பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஸ்வீட் ஷாப் வச்சிருக்காரு. சன்னியோட ஃப்ரெண்டு சலூன் கடை வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வீட்டை பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே புலுபுலாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அந்த செவ்வாய்க்கிழமை போய் அட்டாக் பண்ணதுல நம்ம புலுபுலாவோட முதுகுல நீளமான சதை வந்திருக்குதுங்க. அந்த சதையை பார்த்துட்டு ஏன்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சன்னி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, அந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா இந்த புலுபுலாவோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அந்த தாத்தாவோடைய பேரை இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுட்டு, தாத்தா இங்க என்னதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் தாத்தா கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த கிராமத்துல காலகாலமா ஒரு வழக்கம் இருக்குதுங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணி ஆனா மெயின் டோருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன டோரை ஓபன் பண்ணி வச்சிடணும். அப்படி இந்த கிராம மக்கள் அந்த சின்ன டோர் ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா அந்த பேய் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணிரும். அப்படி அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க 13 நாள்ல இறந்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடம்புல இந்த மாதிரியான சதை வளர்ச்சி எல்லாம் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தாத்தா இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு, யார் அந்த பேய் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பேய்க்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான கதை என்னன்னு தெரியல. ஒருத்தங்க என்னடானா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பெண்டர் ஒர்க்கும் ஒரே ஒருத்தர் தான் பார்த்தாரு. அவருக்கு சரியா சம்பளம் கொடுக்கல. அதனாலதான் வந்து அவர் பேயா மாதிரி இந்த மாதிரி பழி வாங்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இன்னொருத்தங்க இந்த ஊர்ல இருக்கிற டியூஷன் மாஸ்டரு சரியா மாணவர்கள் அந்த டைமுக்கு போகாதனால அந்த டைம்ல எல்லாரும் டோர் ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியா வந்து பழி வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் யாரு சொல்றது உண்மைன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி அந்த பேய் கிட்ட மாட்டி உயிர் பொழைச்சவனே இந்த கிராமத்துல கிடையாது. எண்ணி 13வது நாள் அவனோட உயிர் போயிரும். நம்ம சேஃப்டியா நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாருங்க.
அங்க கட் பண்ணா இந்திரா அப்படின்ற பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்திராக்கு வீட்டுல மாப்பிளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்திராவுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் மாப்பிளை என்ன ஜாதி என்ன மதமா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மாப்பிளைக்கு இங்கிலீஷ் தெரியணும், இங்கிலீஷ் படிக்க தெரியணும். அந்த வகையில இந்திராவை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ மாப்பிளை பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து ஆளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்ல, நான் கொடுக்குற லெட்டரை படிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கிலீஷ்ல எழுதின ஒரு லெட்டரை கொடுக்குறாருங்க. அதுல மாடு சம்பந்தப்பட்ட பேராகிராஃப் இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. அதை வந்து அவர் பெர்ஃபெக்ட்டா படிச்சிடுறாரு. நீங்க தான் என்னோட பொண்ணோட மாப்பிளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்திரா கத்துற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா பாத்ரூம்குள்ள உட்காந்து கையை எடுத்திருப்பாங்க போல. டோர் சந்து வழியில பிளட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இந்திராவுடைய அப்பா அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னமாச்சு, ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்ற, திரும்ப திரும்ப புது புது வரனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பையன் நல்லா இங்கிலீஷ் படிக்கிறாமா, உனக்கு கண்டிப்பா கரெக்டா இருப்பான், இவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும் போது எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு சன்னி அப்படின்ற பையனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சன்னியா, யார் அந்த சன்னி அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்து கிராமத்துல ஸ்வீட் கடை வச்சிருக்கான் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, சரி ஓகேம்மா, நீ அவனை கூட்டிட்டு வா, ஆனால் அவன் இங்கிலீஷ் படித்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திராவோடைய அப்பா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. உடனே இந்திரா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க. கையை கட்டு, கையை எங்கே கட் பண்ண அப்படின்னு நம்ம இந்திராவோடைய அம்மா கேட்க, நான் கையெல்லாம் கட் பண்ணிக்க கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸில் இருந்த சாயத்தை தான் கலக்கி ஊற்றுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போ வரன் பார்க்கறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நான் நல்லா தானே படிச்சு காட்டினேன், எனக்கு ஏன் பொண்ணு தர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க என் பொண்ணு இந்திராக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, பொண்ணு பேர் கோமதி, உங்களுக்கு ஓகேனா அந்த பொண்ணு அப்படிங்கும்போது, கோமதியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ கோமதியை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ரூம்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலைங்க. அங்கே கட் பண்ணா நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா சன்னியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய அப்பா கிட்ட பேசிட்டேன், என்னுடைய அப்பா வந்து நீ இங்கிலீஷ் படிச்சா அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீ இங்கிலீஷில் வந்து எப்படியாவது படிச்சு காட்டணும் அப்படிங்கும்போது, சன்னிக்கு சுத்தமாக இங்கிலீஷே வராதுங்க, எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது, நான் எப்படி உன்னுடைய அப்பா கிட்ட வந்து பேச முடியும் அப்படிங்கும்போது, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டிஃபால்ட்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருப்பார் இல்லையா, ஒரு மாடு சம்மந்தப்பட்ட லெட்டர் இங்கிலீஷில். ஸோ அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு சன்னிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற விஷயத்த நீ மனப்பாடம் பண்ணிக்க, அப்படியே என்னுடைய அப்பா கிட்ட வந்து ஒப்பிச்சிரு, அவ்வளோதான், அப்பாவை கரெக்ட் பண்ணிடலாம், வேற எதுவும் பெருசாக கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, சன்னியும் தொடர்ந்து அதை நல்லா பக்காவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்திரா தன்னுடைய காதலனை வீட்டில் காட்டுறதுக்காக கூட்டிட்டு போகிறாங்க. சன்னி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்வீட் கடை வச்சிருக்கேன், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இங்கிலீஷ் தெரியுமா, இந்தா இதை படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க, சன்னி தான் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு, அதை அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓகே தானே அங்கிள், எல்லாம் ஓகே தானே, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் வந்து முடியாதுன்றாரு. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த லெட்டரை வாங்கி இந்திரா பார்க்க, அங்கே தாங்க அங்கிள் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு. அதில் மாட்டை பற்றி எழுதியிருக்க மாட்டாரு, வேற ஏதோ எழுதியிருப்பாரு. ஆனால் சன்னி மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சதை வச்சு பார்க்கும்போது சன்னிக்கு இங்கிலீஷ் தெரியாது, நம்ம மக தான் தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னியை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு இந்திராவுடைய அப்பா. சன்னி சோகத்தில் ஃப்ரெண்டோட கடையில் போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு சரக்கு போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு கதவு ரொம்ப வேகமாக அடிக்கிற சவுண்டு கேட்குது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இல்லை, ஏன் இப்படி சவுண்டு கேட்குது, ஒருவேளை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குமோ, நம்ம போதையில் மறந்துருப்போமோ, பூச்சில் 2 பேரும் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்திரா தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்திரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே என்னுடைய அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு எனக்கு தோணலை, ஸோ நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன், அதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சன்னி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நான் தயாராக தான் இருக்கிறேன், எப்போ ஓடி போகலாம், எங்கே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நாம ஒரு சாமியார் கிட்ட போகலாம், அவர்கிட்ட சஜஷன் கேட்போம், எப்போ எந்த டைமில் எங்கே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு, அவர் சொல்கிற டைமில் வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னியோட ஃப்ரெண்டு நம்ம இந்திரா 3 பேரும் சேர்ந்து ஒரு சாமியார் கிட்ட போய் சஜஷன் கேட்குறாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் சாயந்தரம் 5 மணிக்கு இந்த பர்டிகுலர் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம சன்னி சரின்னு சொல்லிடுறாரு. உடனே சன்னியோட ஃப்ரெண்டு, டே செவ்வாய்க்கிழமை ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, செவ்வாய்க்கிழமையா, அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் முடியாது அப்படிங்கும்போது, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும், பண்ணலாம் அப்படின்னா அந்த கக்குடான்ற பேய் கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ காலையிலேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துரு அப்படிங்கும்போது, இல்லை அதுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணும், இல்லாட்டி கொன்றும் அப்படின்னு சொல்ல, ஏன் நீயே தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணணுமா என்ன, ஏன் உங்கள் அப்பா இல்லையா, உங்கள் அப்பாவை ஒரு நாள் ஓப்பன் பண்ண சொல்லு அப்படிங்கும்போது, இது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்திராக்கு வீட்டில் இன்னொரு வரன் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வரனை நீ கட்டாயம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராவோட சிஸ்டரான கோமதி நம்ம இந்திரா கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயாவது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு, சந்தோஷமா இரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கோமதிக்கு பேய் பிடிச்சிருக்கு, மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் ராத்திரி ஆனால் வெளியே நடந்து போகிறாங்க. இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளே பேசி
பேசி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி யாருமே கோமதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் அவங்க உண்டு அவங்க ரூமு உண்டுன்னே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராத்திரி ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூமை லாக் பண்ணி வச்சிடறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் வாக் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே கட் பண்ணால் நம்ம சன்னி இருக்கிறார் இல்லையா, ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு அவர் தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம சன்னியோட அப்பா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்றாரு. இல்லை நீங்கள் போகக்கூடாது, வீட்டில் இருங்க, அந்த கோயிலில் வந்து தண்ணியெல்லாம் நிரம்பி ஃப்ளட்டு வந்துருச்சாமா, நீங்கள் இருங்க அப்படிங்கும்போது என்ன நான்சென்ஸாக அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ அப்பா வேற கிளம்பி போயிட்டாரு, நாம கல்யாணம் பண்ண போகிறோம், ஸோ 7 மணிக்கு வந்து அந்த சின்ன டோர் ஓப்பன் பண்ணி வைக்கலாம்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. சரி 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொன்ன இடத்துக்கு போயிட்டு நம்ம சன்னியும் இந்திராவும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த சடங்கெல்லாம் அவசர அவசரமாக பண்ண சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. உடனடியாக அந்த இடத்த விட்டு நம்ம சன்னி கிளம்புறாருங்க. ரொம்ப வேகமாக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக கிளம்புறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செயின் கட்டாய் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கு மேலே சைக்கிளை நம்மனா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஆனால் வீட்டு டோர் ஸ்ட்ரக் ஆனதுனால இவரால் ஓப்பன் பண்ண முடியல. அந்த அமானுஷமான உருவம் வந்து சன்னியை அட்டாக் பண்ணிடுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சன்னி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முதுகில் அவ்வளோ பெரிய சதை வந்து வளர்ந்துருக்குதுங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்திராவுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா சன்னி அழுதுட்டே இந்திராவை ஹக் பண்ணிக்கிறாரு. உன்னை கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் விதவியாக்கிட்டேன் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் சன்னியோட ஃப்ரெண்டு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. நேற்று இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதுக்காக தான் வந்து தண்ணி வந்துடும், அது வந்துடும், இது வந்துருன்னு என்னை போக விடாமல் வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு பார்த்தையா அப்படின்னு நம்ம சன்னியோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் 13 நாளில் சன்னி செத்துருவான், இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்து சன்னியை கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ண போகிறேன், டாக்டர் கிட்ட காட்ட போகிறேன். அப்படிங்கும்போது யார்கிட்ட காமிச்சாலும் இது சரியாகாது, இது காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம், நாங்களும் பார்க்காத பூசாரி கிடையாது, பார்க்காத சாமியார் கிடையாது. அப்படிங்கும்போது இந்திரா கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட காட்டினீங்களா அப்படின்ட்டு. அப்படியே எல்லோரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து சன்னியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், அவனை குணப்படுத்துவேன், அவனை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு சன்னியை பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு சதை வளர்ச்சி தான், அந்த இடத்துல போன் கூட இல்லை, அதனால் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்திரா கிட்ட ஒரு நபர் வந்து தண்ணி கொடுத்துட்டு, சாதாரண சர்ஜரி ஈஸியாக அகற்றிடலாம் அப்படின்னு தானே டாக்டர் சொன்னார் அப்படின்னு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம சன்னியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட ஃபோனை போட்டு இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, சன்னி ரொம்ப நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சன்னியோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஊருக்காரங்க நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் போய் சன்னி குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்திரா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு இந்திராவுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஸோ நல்லா இருந்த சன்னியோட முதுகில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சதை வளர்ந்து பெருசாயிருது. மறுபடியும் சன்னி பார்த்தீங்கன்னா பழையபடியே மாறிடுறாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துலேருந்து எல்லோருமே கிளம்புறாங்க. அப்போ லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லோருமே வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்திராவை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு, நீ இவரை போய் பாரு, ஸோ இவர் மூலமாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா விக்டர் ஜேக்கப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆவி பேய் அமானுஷமான விஷயங்கள் கிட்ட இருந்து விடுபடணுமா இவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சன்னியை கூப்பிட்டுட்டு ஊருக்கு போனால் சன்னியோட அப்பா பார்த்தீங்கன்னா தடல் புடலாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. மறுபடியும் சன்னி பழையபடியிலேயே ரிட்டர்ன் வந்ததை பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி அடைந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ சன்னிக்கு இன்னொரு 12 நாள் தான் இருக்குது. 12 நாளில் சன்னி இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சன்னி இறந்து போகிற விஷயம் வந்து நம்ம இந்திரானால ஏற்றுக்கவே முடியலங்க. அதனால எப்படியாவது சன்னியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்டருக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த விக்டர் வேற யாரும் கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டியாக வந்து ஒருத்தர் கார்டு கொடுத்தாரு அவர் தாங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆன்மாக்கு முக்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. விக்டரை பொறுத்த வரைக்கும் அவரால் ஆன்மாக்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுங்க. ஆனால் இவருக்கு இந்த லேடி ஆன்மானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இது வரைக்கும் இவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச லேடி ஆன்மாக்கள்லாம் இவர் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருச்சு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால லேடி ஆன்மாக்களை இவர் டீலே பண்ணுறதில்ல. கடைசியாக ஒரு லேடி ஆன்மாவை டீல் பண்ணி வேற ஒரு ஆன்மா கூட சேர்த்து வச்சுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. நம்ம இந்திரா ஃபோன் பண்ணதுனால படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு தாத்தா இறங்கினாரு. அந்த இடத்துல தான் நம்ம விக்டர் இறங்குறாரு. என்னடா இது கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் கிராமத்தையே காணும்னு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம விக்டரை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம சன்னியோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆனால் இந்த டோரை லாக் பண்ணிடுவாங்க. சின்ன டோரை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கலான்னா அந்த பர்டிகுலர் ஆன்மா வந்து அடிச்சிருது. ஸோ எண்ணி 13 நாளில் கொன்றுது. அதுக்கு முன்னாடி அவங்களோட உடம்புல இந்த மாதிரி விசித்திரமான சதையை வளர வச்சிருது அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் நம்ம விக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க.
இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இந்த இஎம்எஃப் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. ஸோ கோஸ்ட் கிட்ட இருந்தது, அதோட சிக்னல் இருந்தது அப்படின்னா அதில் காட்டுங்க. ஸோ அந்த டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஊரோடைய சோளக்காட்டுக்குள்ளே வந்து அந்த சிக்னல் காட்ட ஆரம்பிக்குது. இவங்க 4 பேரும் ராத்திரி நேரத்தில் சோளக்காட்டுக்குள்ளே நுழையிறாங்க. யார் யார் அப்படின்னா சன்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்திரா, அதுக்கப்புறம் சன்னியோட ஃப்ரெண்டு விக்டர். விக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்றத டிராயிங் மூலமாக கண்டுபிடிப்பாருங்க. சோளக்காட்டுக்குள்ளே போன உடனே அந்த பேய் வர ஆரம்பிச்சிருது. அந்த பேயோட சத்தத்தை கேட்டுட்டு 3 பேர் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் உங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. விக்டர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. விக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பேய் என்ன சொல்ல வருது அப்படின்றத யோசிச்சு அப்படியே வரைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே விக்டரை தனியாக விட்டோம்னா விக்டரை கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக விக்டரையும் காப்பாற்றி அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இன்கம்ப்ளீட்டாக தாங்க விக்டர் வரைஞ்சி வச்சிருக்காரு. அந்த டிராயிங்கை பார்க்கும்போது ஒரு கிணறு மேலே கழுகு பறக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. அந்த பேய் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்றாரு. ஆனாலும் அந்த பேய் வந்து பேசினது எல்லாத்தையும் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்குலையா, அதெல்லாம் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஊர் எல்லையில் ஒரு பைல்வான் வீடு, அந்த பைல்வான் வீடு பக்கத்தில் ஒரு கிணறு, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மட்டும் தெரிய வருது. அந்த பைல்வான் வீடு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது தாங்க இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த இடத்துல இந்த எலும்புக்கூடு இருக்குது. அதாவது இந்த எலும்புக்கூடுக்கு சொந்தமான ஆன்மா தான் இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம சன்னியோட ஃப்ரெண்டு அப்படி கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்திருக்குதுங்க, இவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக. அந்த பேயை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. விக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட லைட்டில் தீய காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அது பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பயப்படவே இல்லைங்க, விக்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்திரா டக்குன்னு தீப்பந்தத்தை எடுத்து காமிச்சிடுறாங்க. டக்குன்னு அந்த பேய் மறைஞ்சு போயிருதுங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த எலும்புக்கூட்டுக்கு தலை மேலே இருந்த ஒரு கேப்பை மட்டும் எடுத்துகிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அந்த கேப் வச்சு ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்திராவோடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எப்படியோ உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இன்னொரு 10-11 நாளில் சாக போற, ஸோ நீ செத்துட்டானா என் பொண்ணு வந்து விதவையாக இருக்கணுமா, அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வரன் பார்த்து வச்சிருக்கோம், நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச மாப்பிள்ள, நீ மட்டும் ஓகே சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சன்னி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சன்னினால இந்திரா விட்டு கொடுக்கவும் முடியல, இந்திரா கூட சேர்ந்து வாழவும் முடியாது, ஏன்னா எப்படியும் ஒரு இன்னும் 10 நாளில் இறந்து போயிடுவாரு. இதை பற்றி இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விக்டர் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு நடந்து போறாரு. இவன் கூட நல்லா இருக்கானே, இங்கிலீஷில் பேசுறானே, இவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சன்னிக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சன்னிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அந்த எலும்புக்கூடுகள் கிடைச்சது இல்லையா, அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா சர்க்கஸோட பேர் போட்டிருக்கும். அந்த சர்க்கஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த சர்க்கஸை சார்ந்த ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அவரு தான் நம்மளுடைய ஹோப்பு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கேப்புக்கு சொந்தக்காரரை பத்தின கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டரும் இந்திராவும் கிளம்புறாங்க. அப்ப இந்திரா பார்த்தீங்கன்னா சன்னியும் வர சொல்லும் போது நான் வந்து என்ன பண்ண போறேன், நீங்க 2 பேருமே போங்க அப்படின்னு சோகமா அமுச்சு வைக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம சன்னிக்கு மன உளைச்சல் தாங்க முடியாம அவர் சாவறதுக்கு முன்னாடி நம்மளே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வைக்கிறாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் நீயும் விக்டரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா அந்த சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி மனிதரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவரு பாத்தீங்கன்னா என்ன நடந்தது, அந்த கேப்புக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்புக்கு சொந்தக்காரருடைய பேர் குலாப் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அவர் பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியான ஒரு ஆள், இந்த சர்க்கஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிராமுக்கு இவங்க சர்க்கஸ் போடுறதுக்காக வந்திருக்காங்க. வழக்கம் போல் சர்க்கஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்திருக்குது. கிராமத்துக்குள்ள போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சர்க்கஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்காக போகும்போது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கீழே படுத்து கிடந்துருக்காங்க. அப்போ குலாப் பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரைட் லெக்னால பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போது அவருக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற பல பேருடைய நோயை வந்து இவர் தீர்த்து இருக்காரு. இவர் ஒரு மெஜிஷியன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த குலாபுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருந்ததா வந்து இந்த சர்க்கஸ் ஓனர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற நாள்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாடகையெல்லாம் கொடுத்து சர்க்கஸ் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இவங்களும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் குலாபு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்திலே இருந்துட்டாரு. ஏன்னா இந்த கிராமத்தினர்கள் வந்து குலாபை வச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சி போனதுனால குலாபும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்திலே தங்கிட்டாருங்க. இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் ஓனர் வந்து எனக்கு தெரியுன்றாரு. அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ கிளம்பி வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வயசான யாராவதுக்கு இந்த குலாபோட கதை தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. யாருக்கும் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குலாபு வந்து இந்த கிராம மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக எல்லோருக்கும் நல்லது பண்ணிட்டு இருந்த குலாபு இறந்ததுக்கப்புறம் ஏன் இந்த கிராம மக்களை பழி வாங்கணும்னு நினைக்கணும், அது செவ்வாய்க்கிழமை ஏன் இந்த மாதிரி அமானுஷமான விஷயத்துலலாம் ஈடுபடணும் அப்படின்னு
கோமதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கோமதி திடீர்னு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை எரிச்சிட்டா எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் நார்மலாக கோமதி ஆயிடுறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இந்திரா கேட்க, ஒன்றும் இல்லை, என்னை ரூம்குள்ள வச்சு கதவை லாக் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கோமதியை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு விக்டருக்கு ஃபோனை போடுறாங்க. விக்டரை பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தினர்கள் இனி நீ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல வேலை என் ஃப்ரெண்டு வந்து அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், நான் அங்கே தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி இந்திரா கிட்ட விக்டர் சொல்றாரு. அங்கே போய் பார்த்தா அது சுடுகாடுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா கூட இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கோமதி பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி என் வீட்டை எரிச்சதுனால தான் இந்த மாதிரி நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கோமதிக்கும் இந்த பேய்க்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ கோமதியை இனிமேல் ரூம்க்கு லாக் பண்ணி வைக்காம டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அவள் ராத்திரி ஆனால் வெளியே நடந்து போறா இல்லையா, அவள் எங்கே போறா அப்படின்றத ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக விக்டர் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. விக்டருக்கு ஒரு செகண்ட் பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா கோமதியும் இந்திராவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. கோமதி போறா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் கோமதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னி பார்த்தீங்கன்னா சாகவெல்லாம் கிடையாது, சன்னி தூக்கில் தொங்குறேன்னு சொல்லிட்டு ஃபேன் கலண்டு விழுந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் சொதப்பிடும். சன்னி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாவதான் போறேன், அதுக்குள்ள நான் அவளை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னை அவ இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்ல, உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராவை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து இந்திரான்னு நினைச்சிட்டு நம்ம சன்னியோட ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது கோமதி, பின்னாடி தான் இந்திராவும் விக்டரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தது போதும், கோமதி எங்க போறான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சோளக்காட்டுக்குள்ள போறாங்க. சோளக்காட்டுல இருக்கக்கூடிய அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட நம்ம கோமதி அப்படியே தூக்கத்தில் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சத்தம் போட டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆன்மா வருது. அந்த ஆன்மா கோமதியோட உடம்புக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்குதுங்க. இவங்க கேட்குறாங்க, இந்த கிராமத்தினர்கள் மேல உனக்கு என்ன கோவம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இந்த குலாபு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பார் இல்லையா, ஆனால் பொண்ணுங்களுக்குலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாருங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பைல்வானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குலாபு மேலே ஒரே கோபம். ஏன்னா குலாபு வந்ததுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. குலாபு வரல அப்படின்ற மாதிரி மறுத்து இருந்திருக்காரு. இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நீ வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குலாபை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அந்த லேடிக்கும் குலாபுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு ரூமரை கிளப்பி விட்டு ஊர்க்காரங்களாம் பார்த்தீங்கன்னா குலாபை அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குலாபு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாரு. குலாபோட வீட்டையும் தீ வச்சு கொளுத்தி இருந்திருக்காங்க. சரி, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வீட்டிலையாவது போய் இருந்துக்கலாம், நம்ம தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டு கதவு தட்டினாலும் யாரும் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சோளக்காட்டுக்கு வந்து இந்த சோளக்காட்டு பொம்மையை கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறந்து போயிட்டாரு. ஸோ அன்னைக்கு நான் உதவின்னு கேட்டு இந்த கிராம மக்கள் யாருமே வந்து டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க. அதனால என்னைக்கு நான் வந்தாலும் டோர் ஓப்பனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உங்களை கொல்லுவேன், அதுவும் 13 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த குலாபு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பேசிட்டு இருக்க கோமதி மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது அந்த பேய் ஏன் என்ன டார்கெட் பண்ணுது, என்னோட உடம்புல ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்க, குலாபை எப்படி இந்த கிராமத்தினர்கள் ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி தானே கோமதியும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கோமதியோட உடம்ப இந்த குலாபோட ஆன்மா மீடியமாக பயன்படுத்துதுங்க. அதனால தான் நம்ம கோமதியை அது எதுவுமே பண்ண மாட்டேது. எண்ட் ஆஃப் த டே இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் தான் பவர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதும் ரைட் லெக்கில் தான் வந்து இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினாரு. இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் லெக் தான் வந்து பயன்படுத்தி எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ரைட் லெக்கை வந்து நம்ம எப்படியாவது கட் பண்ணிட்டோம்னா இந்த குலாபோட ஆன்மாவை இந்த ஊர்லேருந்து விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளான் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டுக்குள்ள போய் இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த குலாபோட ஆன்மா அந்த இடத்துக்கு வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கோமதி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். கோமதியை அந்த பேய் எதுவுமே பண்ணாது. ஸோ அப்படி கோமதி வந்து அந்த பேயை டைவர்ட் பண்ணும்போது விக்டர் வந்து அந்த பேயோட ரைட் லெக்கை பின்னாடி இருந்து கட் பண்ணிடுவாரு. ஸோ அதன் மூலமாக இந்த பேய் இந்த இடத்துலேருந்து போயிடும். ஸோ இதை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. நினச்சபடியே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. நம்ம கோமதியை பார்த்ததும் அது சைலண்ட்டாக அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம விக்டர் அந்த அருவாளை எடுத்துகிட்டு வெட்டலான்னு வராரு. அந்த நேரம் பார்த்து இந்த சன்னி பார்த்தீங்கன்னா, நான் எப்படியும் இன்னைக்கு ராத்திரி செத்துருவேன், நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், உன்னை ஒரே வாட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. கரெக்டாக பேய் பார்த்தீங்கன்னா சன்னியை பார்த்துருது. அதே சமயம் விக்டர் கையில் இருக்கக்கூடிய அருவாளையும் பார்த்துருது. அவ்வளோ தூரம் பக்காவாக பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் பயங்கர சொதப்பல் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு கோமதியோட உடம்புக்குள்ளே போயிட்டு என்னோட காலையே வெட்டலான்னு பார்க்குறியா, இப்போ வெட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காலை தூக்கி நம்ம விக்டரோடைய நெஞ்சு மேலேயே வைக்குது. அங்கேருந்து இந்திரா சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க, அது இருக்கிறதே என்னுடைய சிஸ்டரோடைய உடம்பு, வெட்டிட்டீங்கன்னா என் சிஸ்டர் தான் பாதிப்பாங்க, நீ எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பேய் கிட்ட இவங்கெல்லாம் அடி வாங்குறாங்க. இந்த பேய் பார்த்தீங்கன்னா விக்டரோடைய சொல்லியை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணுது. அதே மாதிரி விக்டரோடைய உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த சதை வளரும். 13 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி 13
23வது நாள் நம்ம விக்டர் வந்து சாக போகிறாரு. அப்போ விக்டர் சொல்கிறாரு, நான் வந்து சாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் ஹேண்ட்ஸமாக தான் சாகணும், எனக்கு இந்த சத வளர்ச்சியெல்லாம் வேண்டாம், என்னை அப்படியே கொன்று அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சாவு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே விக்டரோடைய முகத்தை மூழ்கி மூழ்கி எடுத்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ லைட்டாக தண்ணி நம்ம கோமதி மேலே படும்போது அந்த கோமதியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வெளியே போயிட்டு உள்ளே வரதை இவர் கவனிக்கிறாரு. அப்போ தாங்க விக்டர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலாக எப்பப்பெல்லாம் கோமதி தூங்குறாங்களோ அப்பப்பெல்லாம் தான் இந்த பேயினால் கோமதியோட உடம்புக்குள்ள வர முடியுது. ஸோ தண்ணி படும்போது கோமதி கண் முழிக்கிறாங்க, அதனால தான் அந்த பேய் அந்த இடத்துலேருந்து போகுது. அதனால தண்ணிக்குள்ளே நம்ம கோமதியோட முகத்தை வைக்க டக்குன்னு அந்த பேய் உடம்பை விட்டு வெளியே போயிருதுங்க. டெம்பரரியாக தான் அந்த பேய்கிட்ட இருந்து இப்போதைக்கு அவங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குலாபோட எலும்பு கூட நம்ம கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டோம்னா அந்த குலாபோடைய ஆன்மா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த எலும்பு கூட்டுக்கு தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த குலாபோடைய ஆன்மா வந்துடுதுங்க. விக்டரை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. விக்டரை சாவடிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கோமதி வித்து நிற்கிறாங்க. கோமதியை பார்த்ததும் அது ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. டக்குன்னு விக்டர் பார்த்தீங்கன்னா அருவாளால் அந்த பேயோடைய அந்த காலை வெட்டிடுறாரு. அந்த பேய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற கோமதி கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அது கோமதியே கிடையாது, வந்தது இந்திரா தான். ஸோ கோமதிக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி மாதிரியே கெட்டப் போட்டு இந்திரா அந்த இடத்துக்கு வந்து பேயை வந்து ஏமாற்றி கடைசியில் பேயோட கதையை முடிச்சிட்டாங்க. அந்த பேய் இந்த இடத்த விட்டு போன உடனே நம்ம சன்னியும் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுறாரு. அவரோட உடம்புல இருந்து அந்த சதை வளர்ச்சியும் போய் நார்மலான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. இந்த கிராம மக்கள் எல்லோருமே விக்டருக்கும் நம்ம இந்திராவுக்கும் நன்றி சொல்கிறாங்க. உங்களை போய் தப்பாக நினச்சி கிராமத்தை விட்டு துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு நம்ம விக்டரை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. விக்டருக்கு பார்த்தீங்கன்னா கோமதியை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஸோ கோமதியோட உடம்புலையும் பேயெல்லாம் வந்து போகுது இல்லையா, அதனால டைம் இருந்தால் அப்படியே டெல்லி பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லவ்வுக்கு லீடு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. பஸ் மேலே ஏறணுன்னே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வரைஞ்சி வச்சிருந்தார் இல்லையா, அந்த டிராயிங்கில் சைனை போட்டு அப்படியே காற்றுல பறக்க விட்டுறாரு. இனி செவ்வாய்க்கிழமை இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க டோர் ஓப்பன் பண்ணி வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வீட்டுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கிறாரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சில் டைம் பார்க்குறாரு. கரெக்டாக 7 மணி செவ்வாய்க்கிழமை. அப்படியே பயத்தோடையும் பதற்றத்தோடையும் டோர் கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணா அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க கலாய்க்கிறதுக்காக சத்தம் போட்டுட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிடுறாரு. மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல இந்த பேய் நின்றுட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த பேய் இன்னும் முழுசாக இந்த கிராமத்தை விட்டு போகல அப்படின்றது தெரிய வருது. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.